மாற்று பயிர். அதாவது நம்ம தக்காளி செடி வச்சிட்டோம். தக்காளி தக்காளி செடி நம்ம பிடுங்கி கூட விடலாம். நம்ம அப்படியே நம்ம வச்சுக்கலாம். அப்படியே விட்டுக்கலாம். சரிங்கக்கா. சரிங்கக்கா. ஆமாம் ஆமாங்கக்கா. ஊனி விட்டா வந்துடுது. செடி உரம் இப்போ செடி இங்கே வேர் இருக்குதா, இந்த இடத்துல வேர் இருக்கா, இந்த வேருக்கும் பக்கத்தில் கீழே அப்படி போட்டுவிட்டு சரிங்கக்கா இப்படியே போட்டுவிட்டு அப்படியே மண் எடுத்து கட்டணும். 1/4 கிலோ வேற 2000 ரூபா. 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து ஒன்று நம்மகிட்ட 80 ரூபா. அவரைக்காய் வந்து கிலோ 80 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன். 80 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. சரி. இந்த மாதிரி விழுந்துச்சுன்னா மருந்து அடிக்கலாம். சரிங்க. இந்த மாதிரி கரையன்னு அசுனி இந்த மாதிரி பறக்கிற பூச்சிங்க அதெல்லாம் வரக்கூடாதுங்க. அப்படியே இந்த பூ விடுற டைம்ல அசுனி விற்கும். ஓ சரிங்க. இந்த பூ விடுற டயத்தில் இந்த மழை பெஞ்சதுக்கெல்லாம் பூரா உழுவுது. ஓ ஆமாம், மழை பெஞ்சா விழும். மழை பெய்யவும் கூடாது. ஆமாம் ஆமாம். பூவெல்லாம் பூரா கொட்டும். சரிங்கக்கா. ஒரு சில டைம்ல தண்ணி இல்லாமல் போனாலும் கொட்டும். சரிங்கக்கா. காஞ்சதுன்னா இந்த மாதிரி பூச்சி பாரு புழு. ஆமாம் ஆமாம் ஆமாம், புழு வந்துருச்சுங்க. சரிங்கக்கா. மருந்து அடிச்சு இந்த மாதிரி ஒரு டைனும் இழுக்கலாம். அது நாங்கள் இழுக்கல. சரிங்கக்கா. சரி. வீடியோ எடுத்துக்கிறியா? அக்கா நீங்கள் பேசுங்க. நீங்கள் நான் அதெல்லாம் போகலாங்க. நீங்கள் போங்க. அதெல்லாம் நம்ம அப்படி பேசிட்டே போய்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள், இது கொடியா வரீங்க. அக்கா இது வந்து கொடியவரை தானேங்களே? கொடியவரை. அக்கா இது வந்து எத்தனை நாளைக்கு பயிருங்கக்கா? இப்போ எப்படிங்கக்கா கால் எப்படிங்கக்கா? இது வந்து கால் 4 அடிக்கு ஒன்று ஓட்டணுங்க. இதில் வந்து இன்னொன்று மாற்று பயிர். அதாவது நம்ம தக்காளி செடி வச்சிட்டோம். தக்காளி செடி நம்ம பிடுங்கி கூட விடலாம். நம்ம அப்படியே நம்ம வச்சுக்கலாம். அப்படியே விட்டுக்கலாம். சரிங்கக்கா. தண்ணி கட்டணுமா நம்ம முளைச்சி வெட்டிக்கு நோவு விழுந்தா மருந்து அடிக்கலாம். சரிங்கக்கா. இல்லைன்னா அப்படியே கூட விட்டுறலாம். அப்படி சரி சரி. இந்த மாதிரி விழுந்துச்சுன்னா மருந்து அடிக்கலாம். சரிங்க. இந்த மாதிரி கரையன்னு அசுனி இந்த மாதிரி பறக்கிற பூச்சிங்க அதெல்லாம் வரக்கூடாதுங்க. அப்படியே இந்த பூ விடுற டைம்ல அசுனி விற்கும். ஓ சரிங்க. இந்த பூ விடுற டயத்தில். ஓ சரிங்க. இப்போ மருந்து அடிக்கணுங்களா அதுக்கு? இப்போ ஒரு மருந்து அடித்தோம். சரிங்கக்கா. பூ வந்து இந்த மழை பெஞ்சதுக்கெல்லாம் பூரா உழுவுது. ஓ ஆமாம், மழை பெஞ்சா விழும். மழை பெய்யவும் கூடாது. ஆமாம் ஆமாம். பூவெல்லாம் பூரா கொட்டும். சரிங்கக்கா. ஒரு சில டைம்ல தண்ணி இல்லாமல் போனாலும் கொட்டும். சரிங்கக்கா. காஞ்சதுன்னா பாரு இதெல்லாம் பூரா இப்போ மறுபடியும் இதெல்லாம் பூ. சரிங்கக்கா. மறுபடியும் துளுத்து வர பூவுங்க. சரிங்கக்கா. சரிங்கக்கா. இப்போதான் நாங்கள் ஆரம்பத்தில் இப்போ தான் போட்டிருக்கிறோம். சரிங்க. போடலை. இது மாதிரி இந்த மாதிரி பூச்சி பாரு புழு. ஆமாம் புழு வந்துருச்சுங்க. சரிங்கக்கா. மருந்து அடிச்சு விட்டுருணுங்கக்கா. இது வந்துங்க கொடியவரைங்களாங்கக்கா? கொடியவரை நம்ம என்ன எங்கேங்கக்கா வாங்கணும்? இந்த 2000 ரூபா கிலோ. கிலோ 2000 ரூபா. கிலோ 2000. 1/4 கிலோ 2000. 1/4 கிலோ வேற 2 கிலோ வேற 2000 ரூபா. 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து ஒன்று. சரி சரிங்கக்கா. 4 கிலோ எவ்வளோ போட்டிருக்கு? அது இது கிலோ போட்டது வந்து அசிலு காய் இருக்குது. லாபம். சரிங்கக்கா. பூச்சி இதெல்லாம் உரம் போட்டு கொத்தி கொண்டாருனுங்க. ஒரு டைம் தான் கொத்தணும். சரிங்க. இதுக்கு மேலே கொத்தலை. சரிங்கக்கா. இதெல்லாம் ஏதோ காய் காய்ச்சி இந்த மாதிரி பிடிங்கிக்கலாம். நல்லா காய் வந்ததுன்னா பார்க்கலாம், எல்லாம் பிடிங்கிக்கலான்ட்டுக்கிறோம். சரிங்கக்கா. சரிங்க. அதாவது நம்ம தக்காளி செடி வச்சுட்டு உடனே நம்ம அறுவடை ஆகிற பக்கமாக அதை இந்த மாதிரி சரிங்கக்கா. அந்த மாதிரி காய சின்னதாக துளுக்குது பாரு. ஆமாங்கக்கா. இந்த மாதிரி எல்லாம் பழுக்குது பாரு. இந்த டைம்ல நான் ஊனி விட்டா வந்துடுது. காய் வந்துடும். எத்தனை நாளைக்குலங்க இந்த செடி காய்க்கு வருதுங்கக்கா? இதெல்லாம் இப்போ ஒரு 1.5 மாதம் ஆகிடுச்சு. 1.5 மாதத்துல. அதாவது சரிங்க. அதாவது நமக்கு இந்த தக்காளி செடிக்கு நம்ம நூல் கட்டுற இடத்துலயே வந்து இந்த கயிறு இந்த கைத்திலே இதுவும் படந்துக்குது. அதே பிடிச்சிக்குது. சரி சரிங்கக்கா. இந்த மாதிரி ஒரு டைனும் இழுக்கலாம். அது நாங்கள் இழுக்கல. சரிங்கக்கா. சரிங்கக்கா. சரி சரிங்க. இது இந்த அவரைக்காய் வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு இது தருங்கக்கா? மகசூல் தரும். துளுத்து வந்துச்சுன்னா எப்படி இன்னும் 2-3 மாதத்துக்கு காய்க்கும். இன்னும் 3 மாதத்துக்கு காய்க்குங்கக்கா. அதாவது நம்ம செடி வந்ததுக்கு அப்புறமேலும் 3 மாதத்துக்கு காய்க்கும். தக்காளி மாதிரியே இல்லாமல் இருந்தால் காய்க்கும், துளுத்து வரும். சரி. இப்போ வந்து காய் என்ன ரேட்டுங்கக்கா நம்மகிட்ட எடுக்கிறாங்க? நம்மகிட்ட 80 ரூபா. அவரைக்காய் வந்து கிலோ 80 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன். 80 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. சரிங்கக்கா. அப்போது அதை மாற்று பயிராகிறதுக்கு தக்காளிக்கு கொடி அவரை நம்ம வச்சுக்கலாங்கக்கா. எப்போங்கக்கா நம்ம மருந்து அடிக்கணும்? மருந்து வந்து நம்ம செடி ஊனி ஒரு 10-15 நாள் கழிச்சு ஒரு இலை 2 இலை வந்த உடனே அடிச்சு விடலாம். ஒரு இலை 2 இலை வந்த உடனே ஃபர்ஸ்ட் மருந்து அடிச்சு விடணுங்க. சரிங்க. அப்புறம் மறுபடியும் பூ வைக்கும் போது அசுனி இந்த மாதிரி விழுந்தா அடிக்கலாம். அதுக்கு ஒரு டைம் அடிக்கணுங்கக்கா. சரிங்கக்கா. அசுனி விழுந்தா மட்டும் தான் அடிக்கணும். அடிக்கூடாது. அதுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு இப்போ காலையில் நேரத்தில் அடிக்கணும், மதிய நேரத்துலையும் அடிக்கலாம். காலையில் 6 மணிக்கு. சரிங்கக்கா. 7 மணிக்கு அடிக்கிறாங்க. சாயங்காலமும் அடிக்கிறாங்க. காலையில் சாயங்காலம். சரிங்க.
சரிங்க. தண்ணி கட்டலாம் எப்படிங்கக்கா? தண்ணிலாம் ஈரம் நல்லா கட்டிக்கிட்டே இருக்கணும். இன்னும் யூரியா இதெல்லாம் போடணுமா? அடி உரம் இதுக்கெல்லாம் அவரை செடிக்கெல்லாம் யூரியா தேவையில்லை. அடி உரம் முன்னாடி நம்ம செடி ஊன்றோம் இல்லையா, அப்போ அந்த நேரத்தில் போட்டு கொத்திடணுமா? எதுவும் தேவையில்லை. நல்லா தீக்குங்க எதுக்கே போட்டுருக்கோம். அதை நான் தக்காளிக்கு போட்டுக்கிறதுனால நம்ம இதுக்கு எதுவுமே தேவையில்லை. செடி முளைச்சி வந்த வாட்டிக்கு அப்புறம் உரம் போட்டால் போதும். உரம் போட்டு கொத்தி விட்டால் போதும். செடிக்கு பக்கத்தில் உரம் போடக்கூடாது எனக்கு தூரமாக கீழே போடணும். சரி சரி. படையில போட்டுவிட்டு செடி உரம் இப்போ செடி இங்கே விட்டுட்டு செடி உரம் இப்போ செடி இங்கே வேர் இருக்குதா, இந்த இடத்துல வேர் இருக்கா, இந்த வேருக்கும் பக்கத்தில் கீழே அப்படி போட்டுவிட்டு சரிங்கக்கா இப்படியே போட்டுவிட்டு அப்படியே மண் எடுத்து கட்டணும். சரிங்கக்கா சரிங்கக்கா சரிங்கக்கா. இப்போ வந்துங்கக்கா இந்த பூச்செடி வந்து அசூனி வரும்போது ஒரு மருந்து அடிச்சிடணும். மருந்து அடிக்கணும். சரிங்கக்கா. அது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி செடி வச்சுட்டாங்க. தக்காளி செடி வச்சு அறுவடை ஆகிற பட்சத்தில் அந்த தருணத்தில் அக்கா வந்து இந்த கொடி அவரையை வந்து 1/4 கிலோ 2000 ரூபாய் போட்டு வாங்கியிருக்காங்க. வாங்கி ஊனியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தா இந்த டொய் நூல் கட்டியிருக்காங்க இல்லைங்களா, இந்த சரடுலேயே பார்த்தா பிடிச்சி நமக்கு இந்த செடி வளர்ந்துருச்சுங்க. பார்த்தா இப்போ நல்லா காய் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த 3 இலை வரும்போது ஒரு மருந்து அடிக்கிறோங்க. அந்த நேரத்தில் வந்து உரம் போட்டு கொத்தி விடுங்க. அப்புறமேல இந்த செடியை வந்து அசூனி விழுற இடத்துல நேரத்தில் பூ வைக்கிற இடத்துல ஒரு மருந்து அடிக்கணும். மருந்து அடித்ததுக்கு அப்புறமேல பார்த்தோம்னா நமக்கு காய் மகசூல் தருங்க. அப்போ வந்து காய் எப்படிங்க டெய்லியாக இருக்கலாமா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கலாமா? காய் ஒரு 5 நாள் விட்டு 6 நாள் விட்டு தான் இருக்கும். 5 நாள் விட்டு 6 நாள் விட்டு தான் காய் முட்டை விட்டு தான் இருக்கணும். முட்டை விட்டு தான் இருக்கணுங்கக்கா. 5-6 நாள் 7 நாளே கூட ஆகி போயிடும். அப்போ வாரத்துக்கு ஒரு காய் இருக்கலாங்களா? ஒரு டைம் 8 நாளைக்கு ஒரு டைம் தான் இருக்கணும். இதெல்லாம் சீக்கிரம் முத்தாது. அது ஒரு இந்த காயில வந்து உள்ளார விதை இருக்கணும். கொஞ்சம் முத்தி இருக்கணும். இப்படி நசுக்குனா கொஞ்சம் விதை இருக்கணும். பிஞ்சா பொரிச்சா அது ஒண்ணுமே இல்லை. இன்னொன்று இடம் வராது. காய் நல்லா இருக்கும் குழம்புக்கு. ஆனால் இடம் நமக்கு வந்து நஷ்டமாகி போயிடும். காய் வந்து பிஞ்சு காயா இருந்தா பரவாயில்லன்னு நினைப்பாங்க. ஆமாம். ஆனா நம்மளுக்கு வந்து இடம் வராது. இந்த மாதிரி காய் தான் விதை இருக்கணும். இது மாதிரி சரி நசுக்குனா கொஞ்சம் விதை இருக்கணும். விதை இருக்கிற காய் தான் நம்ம இருக்கணுங்க. சரிங்கக்கா சரி. நம்மளுக்கு லாபம் கிடையாது. கரெக்டுங்கக்கா சரிங்கக்கா. சரிங்கக்கா. அதாவது இப்போ நம்ம செடி வச்சது காய் வந்ததுக்கு அப்புறமேல ஒரு 3 மாதத்துக்கு நமக்கு இந்த காய் நமக்கு மகசூல் தரும். இது மாதிரி அசூனி பாருதா. அசூனி பாருக்குது பாரு. இது மாதிரி விழக்கூடாது. நாவாய். இது வந்து நாவாய். சரிங்கக்கா. கரேன்னு நம்ம எறும்பாட்டம் இருக்கும். அது வந்து அசூனி. சரிங்க. அந்த நாவாய் அசூனி விழக்கூடாதுங்க. அது மாதிரி விழுந்தா பூவெல்லாம் கொட்டி போயிடும். சரிங்கக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு மாற்று பயிராக வந்து தக்காளி செடி வச்ச உடனே நம்ம பிடுங்கி எஞ்சிட வேண்டாம், காட்டை ஓட்ட வேண்டாம். இப்படி இந்த அவரைக்காய் விதையை வாங்கி பண்ணி விட்டாலும் அடுத்த ஒரு வெள்ளாமை பண்ணலாங்க. அந்த வெள்ளாமை முடிச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த வெள்ளாமைக்கு காட்டை நீங்கள் பதப்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.